இவ்வளோ படிச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சில ஆண்டுகளாக பல் மருத்துவம் படிச்ச டாக்டர்ஸ், பல் மருத்துவ இந்த பதிவை பார்க்க வேதனையா இருந்தாலும் ஒரு டென்டிஸ்டா இதான் ரியாலிட்டி. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் நிறைய டென்டிஸ்ட் இன்னைக்கு உங்க சொன்ன மாதிரி ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸா போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் ஒருத்தவங்க முடிச்சுட்டு ஒரு டென்டிஸ்ட் வெளில வரும்போது இந்த டெலிவரி பார்ட்னரா இருந்தவங்க சம்பாதிக்கிறதை விட ஒரு கிளினிக்ல சேலரி உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்னால அவங்க பிஜி படிக்கிறதுக்கோ, அவங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கோ, அவங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கோ, அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய டென்டிஸ்ட் இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் ஆகட்டும், மற்ற ஜாப்ஸ்க்காகட்டும் ஈஸியாக மைக்ரேட் ஆகிடுறாங்க. ஸோ டென்டிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டென்டிஸ்ட்ரியை வச்சு தான் அவங்களோட ஃபினான்ஷியல் நீடை பூர்த்தி பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் டென்டல் ட்ரீட்மெண்ட் வெளிலேருந்து பார்க்குறவங்க காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த டென்டிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுற இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் புது க்ளவுஸ்லேருந்து ஸ்டெர்லைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்காகிற காஸ்ட்டு, அந்த எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, அந்த சேருக்காக ஒரு டென்டல் சேரும் நம்ம வாங்கி போடும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மணி, இதுலேயே நிறைய திங்ஸ் போயிடுறதுனால அப்பார்ட் ஃப்ரம் ஆல் டென்டிஸ்டோட சேலரின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் நீடை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய ஜாப்க்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி.